நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஓகே, IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன பியூட்டி டிப் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மைன். ஸோ இந்த ஜாஸ்மைன் வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கும் சரி உங்களுடைய ஹேருக்கும் சரி எவ்வளோ நல்லது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஹேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். நம்மளுடைய அம்மாவாக இருக்கட்டும், நம்மளுடைய தாத்தா பாட்டி அந்த காலத்துலலாம் வந்து மல்லிப்பூ தான் வந்து அதிகமாக தலையில் வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. பிகாஸ் இந்த மல்லிப்பூ வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மல்லிப்பூவோட ஆயில், ஜாஸ்மைன் ஆயிலை நீங்கள் தலைக்கு பயன்படுத்துறதுனாலையும் சரி, உங்களுடைய ஸ்கின்னுக்கு நீங்க பயன்படுத்துறதுனாலையும் சரி, உங்களுடைய ஹேரும் ஸ்கின்னும் அவ்வளோ ஒரு மாய்ஸ்சரைஸ்டா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜாஸ்மைன் ஆயிலை நீங்க தலையில பயன்படுத்தும் போது உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு வந்து இந்த ஹேர் பிரேக்கேஜ் எல்லாம் இருக்கும், என்னதான் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஜாஸ்மைன் ஆயிலை வந்து நீங்க தலையில மசாஜ் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது ஹேர் பிரேக்கேஜை இந்த ஜாஸ்மைன் ஆயில் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. இது எதுக்கு பயன்படுதுன்னா, இது வந்து உங்களுடைய ஸ்கேல்ப்ல நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த ஜாஸ்மைன் ஆயிலை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரெமிடியா இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாஸ்மைன் ஆயிலை வந்து நீங்க ஆல்மண்ட் ஆயில் கூடயோ இல்ல கோகோனட் ஆயில் கூடயோ கலந்து உங்களுடைய ஸ்கேல்ப்ல வந்து நீங்க மசாஜ் பண்ணுங்களேன். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க ஒரு ஹெர்பல் ஷாம்புவோ இல்ல நார்மலா நீங்க என்ன ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அதை போட்டு உங்களுடைய ஹேரை வந்து நீங்க வாஷ் பண்ணுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுடைய ஹேர். நீங்க வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணாமே உங்க ஹேர் வந்து நல்ல ஒரு கண்டிஷனா இருக்கும் அப்படின்னே சொல்வேன். இந்த ஜாஸ்மின் ஆயிலை வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா பயன்படுத்தலாம், இல்ல வாரத்துல வந்து 2 முறை கூட ஜாஸ்மின் ஆயிலை நீங்க பயன்படுத்தலாம். அண்ட் மல்லிப்பூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த மல்லிப்பூவை கூட நீங்க தலையில வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்க வைக்கிறதுனால, பிகாஸ் இப்போ வந்து கேர்ள்ஸ் யாரும் இந்த பூ வைக்கிறது இதெல்லாம் விரும்புறது கிடையாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு நாள் ட்ரெடிஷனாக ட்ரெஸ் பண்ணி பாருங்க. அப்போ இந்த மாதிரி மல்லிப்பூலாம் நீங்க வச்சு பாருங்க. அதுவுமே வந்து உங்களுடைய ஹேர்ல இருக்க அந்த ஃப்ராக்னன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் சொன்ன இந்த பியூட்டி டிப் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எந்த மாதிரியான பியூட்டி ரிலேட்டடான வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ வந்து கரண்ட்லி சூப்பர் ஹிட்டா போயிட்டு இருக்கிற நம்ம சன் டிவில சுந்தரி காலையில 7 மணிக்கு கூப்பிட்டு வந்து மேக்கப் போட்டு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. அப்புறமேட்டு அதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீன் வரும்போது தான் அது அப்படியே எல்லாமே பக்கத்துலேயே நடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து ஐயோ அது மொக்கையா பண்ணாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். அவங்க அது சரியா பண்ணலை.